அந்த வக்கீல் என்னதான் சொல்றான்? பெயில் எடுக்க வேணும் 30,000 ரூபாய் ஆகுமா? 30,000 ஆகும். அப்போ இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் என்ன கணக்கா? அவன் தான் போலகுது. ஏய், காயெல்லாம் சோத்துல பிசைஞ்சு தின்னும். நீயும் வரலாம்ல, போன வாட்டியே உன்னை கேட்டுது. நான் வரல. போகிறதுக்கு திட்டு இருக்குதா? 100 ரூபா இருக்குது. சரசூட்கார் வண்டியில மூலக்கடலை இறங்கிக்குவேன். டேய், எங்கேயும் போயிடாதீங்கடா. டேய் மூத்திர வண்டி, எப்ப பாரு பாயில ஒண்ணு கச்சின்னு இத்தனை ரூபாய் ஏடா ஒழிச்சு வச்ச? நில்றா. கையில மாட்டின வல்லாம் எடுத்து காக்காக்கு போட்டுருவேன். ஐடியா பாரு. இன்னும் பொட்டில போட்டு பூட்டி வைக்க வேண்டியதானே? நீ உண்டி சோத்த ஒழிச்சுக்கிற. அது இது ஒண்ணா? அத நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. ஒன்னும் தேவையில்ல, போ. இருக்கு. மூணு இருக்கு. மூணு செத்துவா. கொன்னே கொன்னே காக்கா கொன்னே. கருணா சரியான பித்தளை மாத்தியா இருக்கான் தல. வட்டி பைசா கேட்டுனே இருக்கான். நம்மளும் தரோன்னு சொல்லினே இருப்போம். ஏய், இன்னுமாடா இதை குடிச்சுக்கிறீங்க? தல, இதை குடிச்சாதான் மாவீர மாதிரி இருக்கலாம். தல, தலைவர் வா. வணக்கம் தலைவரே. வணக்கண்ணா. வாடா நைனா.
சார் நம்ம பசங்க சார் டிவியில் இருக்கிறானுங்க ஆடு கீடு நம்ம தான் கொடுங்க ஃப்ராடு பசங்க பார்த்தா இது 5 கிரவுண்ட் மாதிரி தெரியலையே சார். கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கணும், ஏன்னா உங்களை நம்பி தான் 8 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். 8 அப்போ 8 லட்சம் 4 lakhs தானே சொன்னீங்க? சார் நீங்க 4 நீங்க தலைவர் 8ன்ட்டாரு, அப்போ 8 லட்சம் 100%. தேங்க்யூ சிப்பாய். சார் நல்ல ஆர வச்சுக்கிறீங்க. ஏய் வாங்கடா. 5 கிரவுண்ட்லாம் இப்போ மொத்தமா பார்க்க முடியாதுமா, எல்லாம் கூறு போட்டு அவன் தஞ்சினா எடுத்துட்டானுங்க. ஏய் அப்பாட்ட செல்போன் கேள்டா. உனக்கு ஒன்றா நீ கேளு. ஏன் உங்க வேணாவா? நீ தான் தர மாட்டியே. வர கேள்றேன். டேய் காக்க முடி குச்சியாடா. இல்லையா? எல்லாம் உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வியை சொல்லணும். குடுமா எப்படி இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கிறேன். மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றியா? நீ ஏன் இப்படி ஆயிட்ட? ஏன் நான் நல்லா தான் இருக்கிறேன். கேள்வி என்ன சொல்லுது? அதுக்கு என்ன, வரந்தா சொல்லிச்சு, நான் தான் இட்டுன்னு வரல. பிள்ளைங்க எங்க? வெளில தான் இருக்கானுங்க, டிபி வாடாமே, அதான் உள்ள அவனுங்க தானே? ம். டேய் அப்பாடா என்னடா பண்றீங்க? பூனையோட விளையாண்டுருக்கோம். பூனையோட விளையாண்டுருக்காங்களா? யோ என்ன அங்க கத்தின்னு இருக்க? சார் பிள்ளைங்க வெளில இருக்காங்க சார். அதெல்லாம் பேசக்கூடாது. பா வரும்போது செல்போன் என்னறியா? என்னையா பண்ணின்னு இருக்க? யோ சென்றே, அவனுங்களை சும்மா இருக்க சொல்ல. வெளியில இருந்து கத்திருக்கிறாங்க. மா பாத்துட்டல, சீக்கிரம் கிளம்பு. ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கா போறானுங்கள? வீட்டு செலவுக்கே துட்டு பத்தலை, அதான் நிறுத்திட்டேன். இப்போ கறி எடுக்க தான் போயின்னு இருக்கானுங்க. எதுக்கு உங்க அப்பா ஜெயிலுக்கு போனாரு? தரலையா? உனக்கு என்னத்துக்கு பேர் பழாசம் வச்சாங்க? சின்ன வயசுல பழம் ரசமா சாப்பிடுவேனா, அதனாலதான். இப்ப என்ன தூண்டுற? ரசம் சாதம், மை நேம் இஸ் காக்காமுட்டி. பழ ரசம், காக்கா முட்டை. நான் சின்ன காக்காமுட்டி, அவன் பெரிய காக்காமுட்டி. டேய் சும்மா இருக்க மாட்டா, அம்மா கிட்ட சொல்லிட்டா? நாளைக்கு இங்க வருவதாண்டா. நீ வாய வச்சு கம்முன்னு இருந்தா வருவான். சூப்பரே. பையில என்ன கறி? அப்படின்னா கூட்ஸ் ஒன்று போவோம்ல, அந்த கறி அதுதான் நாங்கள் பொறின்னு வரோம். ஓ கோலா, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? கடையில் போட்டா துட்டு தருவாங்க. 1 கிலோ 3 rupees. ஓகே டைம் அப். ஓகே பாய்.
ஏண்டா இந்த சைஸுக்காடா உங்களுக்கு இம்மா நேரம்? டேய் என்னடா கொடிய கொம்பு மொச்சா மாதிரி போட்டுக்கிறீங்க? அவர் பாக்கிறதுக்குள்ள பேனரை மாத்துக்கடா. ஏய் உங்க போட்டோவை சின்னதா போடுங்கடா, போங்க. என்னடா கறி கம்மியா இருக்குது? இந்தா 5 கிலோ இருக்குது, அக்காயிட்ட போய் காசு வாங்கிக்கோ. போடா. ஏய் ஏய் இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? துட்ட குத்தமா மேட்ரு முச்சுமா நீரு. ஏய் பார்த்து வைடா. நாளைக்கு எதுவும் சீனானா யாரா குனிருது? நீங்க தானே பொருள் வாங்குறீங்க, அப்ப நீங்க தான் குனியணும். ஆமாண்டா, எல்லாத்துக்கும் நானே குனிச்சுக்கிறேன். நேத்து இது கபால் எப்படி சொல்லிட்டாப்புல? அந்த பிளாட்ல ஒன்னும் 2 மூடி இருக்குது, அதையும் எடுத்துன்னு வர வேண்டியதுதானே? ஐயே அல்சல் போங்க, அது டுமாரோ ட்ரிங்க்ஸ்க்கு. இந்தா பார்த்து பம்ப் அடிச்சிட போறானுங்க. நாங்க பாத்துக்கிறோம், சீக்கிரம் கடை மூறதுக்குள்ள வந்து சேருங்க. இந்தா மூர்க்குக்குது, தூண்டுங்க. அக்கா இந்த வாட்ச் நாத்துக்கவா? எத்துக்கடா. நல்ல யோசனை பண்ணி பாரு. வருஷம் பூரா வயக்காட்டுல வேலை செஞ்சாலும் அவன் இவ்வளவு பணத்தை பார்க்க முடியாது. அதை விட அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் காலம் பூரா கண்கலங்காம வச்சு காப்பாத்தறன்னு ஐயாவே சொல்லிட்டாரு. அப்படியா சொன்னாரு? அப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. நான் உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் தரேன். எனக்கு எதுக்குப்பா 1.5 லட்சம்? உன் குண்டியில தார காய்ச்சி ஊத்தட்டேன். குண்டியில தாரக்காய்ச்சி ஊத்துவியா? என்ன கவலைப்படாதயா, உன் பின்னாடி தார காய்ச்சி ஊத்துறேன்னு வச்சுக்கோ. அப்புறம் கோர்ட்டுக்கும் போக முடியாது, அப்புறம் கக்கூஸ்க்கும் போக முடியாது, இப்படியாட்டவும் முடியாது. அப்ப நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. நான் உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் தரேன். எனக்கு ஏப்பா 1.5 லட்சம்? உன் குண்டில தார காய்ச்சி ஊத்தத்தான். எது என் குள்ள தார காய்ச்சி ஊத்துவியா? கவலைப்படாதயா, நான் உன் பின்னாடி தார காய்ச்சி ஊத்துறேன்னு வச்சுக்கோ. அப்ப நீ கோர்ட்டுக்கும் போக முடியாது, கக்கூஸ்க்கும் போக முடியாது, இப்படி ஆட்டவும் முடியாது. இந்த மாதிரி வைக்கல, நான் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வச்சு காப்பாத்துவையா. அப்ப நான் வரட்டுமா? ஏண்டா மெய்யாலுமே இப்படிதான் சொல்றாங்களா? நீங்களே ரீல் விடுறீங்களா? இல்லயா, சிம்பு இன்னும் நிறைய சொன்னா. இவன் தான் தரலையா? நீ வா நீ வந்து பண்ணுவா. டேய் இங்க வா. நல்ல வாய். மா என்னடா? எனக்கு டிவி வாங்கி தருவியா? முதல்ல நீ ஒண்ணு கிடைக்காம தூங்குவியா? அப்ப நான் உனக்கு டிவி வாங்கி தருவேனா? நீ ஏன் சும்மா அதையே சொல்லி இருக்க? பெரிய மனுஷனா தானா நிறுத்திட போறான், விடு. டேய் துட்டு எங்கடா? 5 கிலோ. ஏமா அப்பா சொன்ன மாதிரி செல்போன் வாங்கிட்டு வருமாமா? முதல்ல உங்க அப்பா வீட்டுக்கு வரட்டும். ஏண்டி என்னடி செஞ்சாரு வீட்டுக்காரரு? பாத்துன்னு வந்ததுல இருந்து ஒரே ஃபீலிங்கா வைக்கிறா. மீசிய முறுக்குன்னு சுத்திச்சு, இப்ப பாக்குறதுக்கு என்னமோ மாறுது. அது மேல உனக்கு கோவமே வரல? சும்மா டபாய்க்கிறியா? கோவம்லாம் வீட்டுக்கிட்ட வந்து காட்டிக்கலாம். முதல்ல அதை வெளியிட்டு வரதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்ல. அதுக்கு நீ அந்த பாவாடையை தான் போய் பார்க்கணும். அதாண்டி நம்ம ஏரியா எம்எல்ஏ சொட்டமான எச்எஸ் அவரு. தலைவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், வக்கீல் என் வீட்டுக்கார வெளியிட்டு வந்துடலாம் சொல்றாரு. எல்லாம் சரிதான், தலைவர் மீட்டிங்ல இருக்கிறார்ல, நினைச்சப்பெல்லாம் பாத்துற முடியுமா? யாரு தம்பியா? இல்ல என் பையன். உள்ள கூப்பிட்டு இருக்காருல்ல. இதோ வந்துட்டாங்க. சரி அப்புறம் மீட் பண்ணலாம். டேய் வா. என்ன தலைவரே? அதை வாங்கி வை. 8 கட்டு.
பசங்க சொன்னாங்க நம்ம கிட்ட நிறைய கடை இருக்குமாமே. சிட்டில நம்ம பிரான்ச் இல்லாத ஏரியாவே கிடையாது. ஓ, வெயிட் பார்ட்டின்னு சொல்லுங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும்? அது இருக்கும். அடையாறு, பெசன் நகர். என்ன பண்ற சார்? அவரு நம்ம ஆளு. பேசாம நீங்க என்கிட்ட வந்துருங்களேன். ஆமா, அப்படியே நேரா வாங்க. ஏய், கேட்ட சொல்லாதீங்க, போங்கடா. ஐயா பாருடா, இங்கிலாண்டே வா. நாங்க இங்கதான் வாடுவோம், எங்க ஏரியா. உங்க ஏரியாவா? இடத்த வாங்கியாச்சு, போங்க போங்க. கட்ட போறீங்க. என்னது? ஏய், கயிறு அந்த பக்கமா இல்லையா? நடுவுல போய் நின்னுட்டு. ஏய் வாய முன்னு வா. ஒரே நிமிஷம் தாயா, கொர்ன்னு அறுத்தட்டானுங்க. சரிடா, அந்த மரத்தை வெட்டினா என்ன? நம்ம கோயிலாண்ட ஒரு மரம் இருக்குது இல்ல, அதை விட்டுதான் சொல்ல வச்சிட்டாங்களே. இல்ல எங்க காக்கா முட்டை போடுதுல, ஆயுதா போடுது. முதல்ல நீ ஆய் போயிட்டு வா. சும்மா இருக்க மாட்டியா நீ? இவ்வளவு நாள் இவனுங்க காக்கா முட்டை குடிச்சுன்னு கலாட்டா பண்ணதுக்கு தரசு இருக்கிறாள், அவள நான் கலாய்க்கிறான். கோழி முட்டை விற்கிற விலைக்கு டெய்லி வாங்கி கொடுக்க முடியுமா? காக்கா கருப்பா இருந்தாலும் அதுவும் பறவை தானே, நம்ம கூடவே வேற இருக்குது. அவனுக்கு எது பண்ணாலும் சும்மா நீ சப்போர்ட் பண்ணின்னு இருக்காத. இதுக்கப்புறம் அவனுங்க மரத்துல ஏறது எங்கேயாவது பார்த்த அவ்வளவுதான். என்னடா ஆச்சா? இல்ல அக்கா, அவ ரேஷன் கடையில நிக்கிறா. ஆமாமா, லைன்ல தான் நிக்குது. என்னடா? வா வா, முதல்ல வீட்டுக்கு வா. என்னதுன்னு சொல்லுமா. சொல்லுமாமா, சொல்லுமா. டிவிடா, கேட்டிருந்தீங்கல்ல? டிவிடா. மா, இவன் மூத்திர நிறுத்தினாதானே வாங்கி தரேன்னு சொன்னேன். ரேஷன் கடையில சும்மா கொடுத்தாங்கடா. செல்போன் வாங்கிக்கலாம்ல? அதெல்லாம் தர மாட்டாங்க. டிவி தான் உனக்கு, ஏன் டிவி? ஏய், இது ஏன் டிவி? ஏய், கம்முனு வாங்கடா. ஏய், இது ஒரு டிவி இருக்குடா. நீ எப்படி வாங்கின? குமார் எடுத்து வந்து கொடுத்தான். நீ எப்படி வாங்கின? என் கார்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். நம்ம வீட்டுல மட்டும் 2 டிவி. அரிசி வாங்கினு வரல? ஸ்டாக் இல்லையா? உனக்கு புடுறா இருக்காத. அடுத்த வாரம் தான் வருமா? நல்லா இருக்குதா? தம்பி, வயிறு பத்துச்சா? கொஞ்சம் விடுறா. எட்டுதே. வாழ்வே காக்கா முட்டதான் கூட்ட பிட்டா இன்னைக்கு மூத்திரம் போயிட்டாமா? நட்சத்திரம் வருவது நம்மை நம்பிதான். இங்கு வழியாவும் நேரில்லை, சந்துல பொந்துல பொப்போட பொப்போட புது இன்பம் தேடிப்போ. கண் பார்க்கும் யாவும் உன் சொந்தம் என்றி போ, இன்னும் மேல போ. நான் தான் அந்த ஓனரே சிட்டிங்ல உட்கார வச்சேன். எப்ப ரெஜிஸ்டர் பண்ணானுங்கன்னே தெரியல. 1% கூட கொடுக்காம கட்டி விட்டானுங்க தெரியுமா?
ஏன் தல உனக்கு மட்டும் இப்படியே நடக்குது? அரசியல் அறியாதவன் யார்? தன்னையே தந்த மன்னன் சிவாஜி. இது பாத்தியா புது வாட்ச் உன்ன மாதிரி. இது டாய் வாட்ச். இது பாத்தியா ஒரிஜினல். அம்மா இந்த வாட்ச் ஓடிச்சா? பொங்கச்சார தோண பண்ணாடே. வாய முன்னு வர. தூரல் வந்தாலிங்கே கோணி குடையாகுமே. ஒரு பட்டர் பொட்டிலை விளக்காய் மாற்றி இருட்டை ஒட்டிடுவோம். அடக்கட்டாந்தரையில் கைகளை நீட்டி படுத்ததும் தூங்கிடுவோம். சண்டைகள் அடிதடி இங்கும் உண்டு நாள்தோறுமே. சட்டென அன்பாய் அணைத்திட ஓடும் நம் நெஞ்சமே. கதவுகள் உண்டு முகவரி இல்லை நம் வீதியிலே. அடையார் வீடும் நம் வீடன் எண்ணி வாழ்கிறோம். பொப்பொப்பொப்போட பொப்போட புதிய பார்க்கும் 25,000 ரூபாய். உன் சொந்தம் என்றெண்ணி போ இன்னும் மேலே போ. வேறே எல்லாத்துக்கும் தான் இருக்கும். குழந்தை தொப்புல நான் குழந்தைய பத்தி போறேன். யாரு உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது? என் ஃப்ரெண்டு பழரசமா. பகைரசமா? என் பேர் இப்படி காக்க முட்டை. காக்க முட்டையா? எஸ் மை நேம் இஸ் காக்க முட்டை. சின்ன காக்க முட்டை பெரிய காக்க முட்டை. அம்மா லோகி சிஸ்டம் மூஞ்சி அப்படியே சப்பையா இருக்கு. 25,000 ரூபாய். தபால் பெட்டி தோஸ்து ஆட்டுக்குட்டி தினம் 5 ரூபாய் கிடைச்சா போதும் ஹீரோ நாங்களடா. அட 5ஆம் கிளாஸ் தாண்டலையான அனுபவம் அதிகமடா. கூவம் என்பது சாக்கடை என்று யார் சொன்னதடா. கூவம் எங்களை தாய்மடியாக தாளாட்டுமடா. ராத்திரி எங்கள் கச்சேரிக்கு வண்டுகள் பாடுமடா. அட ரேஷன் கார்டதில் எங்கள் நாய் பேர் சேர்த்திடுவோம். பொப்பொப்பொப்போட பொப்போட புது இன்பம் தேடிப்போ கண் பார்க்கும் யாவும் உன் சொந்தம் என்றெண்ணி போ இன்னும் டிவி புளி புளியா வருது. 30 ரூபா திட்டு கலெக்ஷனுக்கு அவ்வளவுதான் வரும். என்னங்க இன்னும் சிம்புவை காணோம்? வந்துருவான்ல? கிளம்பிட்டாரு. 5 மினிட்ஸ்ல வந்துருவாரு. இன்னும் 5 நிமிஷத்துல ராவு காலம் ஆரம்பிச்சிடும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சார் யார் சார் அவரு? ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஓ
லைன்லயே வச்சு எடுத்துன்னு வந்தாங்களாம். ஃபாரின்காரங்களாம் தினைக்கும் அதை தான் தூண்டுவாங்களாம். அது பேர் என்னன்னு சொன்ன? பீஸாயா? இதான் பாத்தியா எப்படி இருக்கு? சித்தப்பா இருக்கும் போலடா. மா எனக்கு பீஸா வேணும். அடங்க மாட்டியா நீ? அது வேணும் இது வேணும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். இப்ப என்ன சொல்லிட்டான்னு கத்துற? நீ சும்மா இரு. எல்லாம் உன்னாலதான். நானே அந்த ஆள் எப்படி வெளியிட்டுன்னு ஒன்றும் புரியாம அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சுட்டு இருக்கேன். சும்மா வெறுப்பேச்சு. அம்மா எனக்கும் பீஸா வேணும். அப்பாலாம் வேணாம். என்ன பேச்சு பேசுது பார்த்தல? கை நீட்டி அடிக்கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கேன். வெறுப்பேத்தி நின்ற அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் பேர் என்னடா? சின்ன கும்பிட. நான் பேர் பெரிய காக்க மாட்டேன். டேய் போங்கடா. இப்படி போனா மெயின் ரோடு வருமா? அண்ணா இதுக்குள்ள பீஸாவா இருக்கு? ஆமா, மெயின் ரோடு வருமா வராதா? இது முட்டை சந்தனா. வேற எப்படா போறது? இப்படி போய் இப்படி திரும்பி ஒரு ரவுண்ட் வரும். அது உள்ள போய் லெஃப்டே. ரைட்ரா. லெஃப்டே. நீ காமிச்சது ரைட்ரா. வேற ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா? இருக்கே. எங்களுக்கு ஒரு அந்த பீஸா திறந்து காட்டினீங்கன்னா நாங்க சொல்றோம். ஒரு வாட்டி. ஷார்ட் கட் எங்கடா? ஷார்ட் கட்டா? அடா பாவிங்களா. இதான் பெருசாவா? இதைத்தான் சிம்பிள் சாப்பிட்றானா? ஏன் அவன் ரசம் சாப்பிட மாட்டான்? நீ பீஸா துணுறியா? அடேங்கப்பா, 300 ரூபா போட்டிருக்கு. இத்தனூண்டு இருக்கு. நாங்க துண்ண போறோமே. மிஸ் சின்ன காக்கா முட்டை, இதெல்லாம் சாப்பிடணும்னா அதோ அங்க இருக்கு பாரு கூட்ஸ் வண்டி, அதுல இருக்க ஒரு பொட்டி கறியை விற்க வேண்டி இருக்கும் தெரியுமா? புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களா? நீ பீஸா துண்டியா? சாப்பிட்டுருக்கேனே. நம்பருக்கு ஃபோன் பண்ணா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. வீட்டுக்கேவா? டெலிவரி பண்ணிட்டு காசு வாங்கிப்பாங்க. அப்போ எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தருவாங்களா? தருவாங்களே. உங்ககிட்ட காசு இருக்கா? நாங்கள் பீஸா வாங்கினா ஒரு பெட்டி கறி எடுக்கணுமா? ஒரு பெட்டி கறியா? நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பீங்க? 10 ரூபா. 10 ரூபாவா? ஒரு மாசத்துலயே 300 ரூபாய் சம்பாதிக்கலாமே. யாருடா போன் பண்ற? பீஸா கடையா போன் பண்ற? நமக்கு தான் துட்டே இல்லையடா. அன்னைக்கு வீட்டாண்ட பைக் எடுத்துன்னு வரான பீஸாய்க்கு வந்தாருல, அவராண்ட கேட்பான். ஒரு மாசம் வச்சு துட்டு கொடுப்பான்.
உங்களுக்கு பீஸா வேணும். அட்ரஸா? மாரியம்மன் கோயிலாண்ட. கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. டீடைலாவா? காக்கா முட்டை வீடு எதுன்னு கேட்டா சொல்லுவாங்க. அந்த அண்ணன் கூட தெரியும், எங்க ஏரியாவுக்கு வந்துக்கிறாரு. வீட்ல பேரண்ட்ஸ் இருந்தா பேசணுமா? ஹலோ ஹலோ, என்னடா சொல்றாங்க? நம்ம வீட்டு அட்ரஸ்னாயா? அட்ரஸா? திடீர் நகர் மாரியம்மன் கோயிலாண்ட. இதுதான் நானும் சொன்னேன். இதெல்லாம் பார்த்தாதான் ஏதோ பேரனட்டுன்னு சொன்னான். யார் சொன்னா? பீஸா கடையில. அட்ரஸ் ஒழுங்கா கொடுத்தா வீட்டுக்கு எடுத்து வந்து தருவாங்களா? எவ்வளவு? 300 ரூபாய். 300 ரூபாயா? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வாயை கீச்சிடுவா. நாங்க 1 மாசம் கறித்தா வாங்கிக்கலாம் தெரியுமா? இரு. என்னத்துக்கு அவனுக்கு போய் விட்டு கொடுத்துக்கணும். கடைக்கு போய் நான் சொல்றத வாங்கினு வா. இந்தா. உனக்கு செய்ய தெரியுமாயா? நான் தக்காளி 2 ரூபாய்க்கு, வெங்காயம் 2 ரூபாய்க்கு. மிளகா 2 ரூபாய்க்கு. இல்ல கொடமிளகா. கொடமிளகா 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 கொடமிளகா. சீக்கிரம்ண்ணா. சீக்கிரமா கொடுங்க. இருடா. மெல்லாத மாதிரி இல்லையே. துண்டத்துக்கு முன்னாடி மோந்து பாக்கதுடா. சே போயா. அதுல எப்படி நூல் நூலா வரும் தெரியுமா? கெட்டு போனாதான்டா நூல் நூலா வரும். நூல் நூலா இருந்தாதான் பீஸா. திட்டு பாரு சொன்ன. தோசை எப்படா திட்டுப்பா இருக்கும்? தோசையா? சும்மா ஏமாத்தாத. நாங்களே திட்டு சேர்த்து நூறோம். வாடா போலாம். அப்ப ரசம் சாதம் சாப்பிட மாட்டீங்க? பிஸ்ஸா தான் வேணுமா? நான் ஒரு இடம் காட்டுவேன், யாருக்கும் சொல்லக்கூடாது. அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? இதே எங்ககிட்ட காட்டல. நீதான் என்கிட்ட கேட்கவே இல்லையே. மஞ்சாவே காஞ்சாச்சு சத்தம் போடாதா.
தாடி கட்டாச்சு லைட் எடுக்கிறோம். ஹவுஸ தொட்டாச்சு ஆட்டோ பம் சூடாச்சு பீஸ் பீஸா கீஞ்சாச்சு என்னடா தூக்கறியா எத்தனை வருவீங்க இப்ப வெறும் கோக்கறியா அடிச்சாச்சு ஏ கிழக்கிறா பின்னுறா பேக்குறா தூக்குறா ஏ சொன்னத செய்யுறா பிரிக்கிறா மேயிறா ஏண்டா பாக்கெட் மாத்தினீங்க கையில மாட்டேன் அவனதான் குய்யங்குண்டு ஆடினா டோனி ராஜா பாக்கெட்டு டப்பா சில்ல ராக்கெட்டு நாங்க நெஞ்ச தூக்கி நடப்போம் அண்டர்டேக்கர் மாதிரி செல்போன் பாத்தியா போட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் என்ன பேச சொன்ன உங்க அப்பா ஜெயிலுக்கு வரமா சொல்லுவேன் எல்லாம் வாங்க போறது இல்ல பீஸா தின்ன போறோம். ஐயா பீலாலாம் விடாத சும்மா பீஸாவா ஏ கிழக்கிறா பின்னுறா பேக்குறா தூக்குறா ஏ சொன்னத எங்க போறீங்க மேயிறா தல ஒயின் ஷாப்ல இருக்கியா வெயிட் போ ஒரு பாட்டுக்கு எவ்வளவு அடிப்பேன் அந்த குள்ள பிடிக்கிறா சில்லறைய செத்துட்டா ஏசி கடை பூந்துட்டா ஏரியால பண்ணுவோம் ஜோருடா காவ விட மாட்டோம் கஷ்டப்பட்டு கெளிப்போம் மெசலாக மாட்டோம் பாருடா இவ்வளவு துட்டு வச்சு என்னடா பண்ண போறீங்க பீஸா தின்னு போறோம். இது உங்க அம்மாளுக்கு தெரியுமாடா தெரியுமே நில்லு எங்க போறீங்க பீஸா வாங்க பீஸாவா பீஸாலாம் காலியாச்சு கிளம்பு கிளம்பு அன்னைக்கு கூட சிம்பு வந்து சிம்புவா அதெல்லாம் கிடையாது கிளம்புங்களா போங்களா என்னையா ஒன்னும் இல்லை சார் குப்பத்து பசங்க சும்மா வாயை பார்க்க வந்துட்டு நோய் நோயின்றாங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க சார்
போங்கடா போங்கடாண்ணா. குப்பத்து பசங்க சொன்னா எங்க வீட்டு எப்படி தெரியும்? அது நீ போட்டிருக்க சொக்காய வச்சு சொல்லியிருப்பேன். சொக்காய வச்சா? ஆமா, இவ்வளவு அழுக்கா சொக்கா போட்டிருந்தா தெரியாதா என்ன? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஒரு தடவை என்னை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்களா, நான் போட்டிருக்க அழுக்கு சொக்காயை பார்த்து பொண்ணு என்னை வேணான்றுச்சு. அப்ப எங்க அம்மா சொன்னிச்சு, எந்த மொசரக்கட்டைக்கு மதிப்பு போட்டிருக்க சொக்காயை வச்சு தானா. அது ஒரு மாசமா சோத்து கூட செலவு பண்ணாத. கச்சு துட்டெல்லாம் பிராஞ்சி எடுத்துன்னு போய் குத்தா இது வரைக்கும் அவர் புடுங்கிறதுக்கே குத்து துட்டெல்லாம் பத்தாதான். அந்த பாடுக்கு ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிறதே வேலையா போச்சு. எச்ச சோறு நம்ம வேற வைக்கல பாத்துக்கலாம்ல. வேற வக்கீல்னா அப்ப இவ்வளவு நாள் குத்து துட்டு நான் மயிரா பொத்துக்கா. நான் எப்ப ஜெயிலுக்கு போனாலும் அந்த ஆள் என்னை அப்படியே பாகுது. இங்க இருந்து எப்படியாவது இட்டுன்னு போயிடுன்னு சொல்ற மாதிரியே இருக்குது. அந்த வக்கீல் வேற பெயில பத்தி வாயை கூட திறங்க முடியும். நீ ஒண்டியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. கூட மாட எந்த வேலையும் என்னால செய்ய முடியல. சும்மா தின்னுட்டு தூங்கிட்டு இருக்க. நீ வேற அத்தை, நீ இருக்கிறத புடிங்களை விட்டு அங்க எங்க சுத்தின்னு இருக்கேன். நீயும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயா, நாங்கள் இன்னைக்கு பீஸா கொண்டு போனோம். ஆனால் உள்ள இல்லை. அதுக்கு பழசுனா புது சக்கா போட்டிருந்ததா அவ்வளோ விடுவாங்க. அப்படியாயா? அப்படி இல்லைடா, நல்ல சொக்கா போட்டுக்கிட்டு இருக்கவங்கிட்ட துட்டு நிறைய இருக்கும். உங்ககிட்ட துட்டு இருக்காது இல்லை, அதான் உள்ள விட்டுருக்க மாட்டோம். நாங்கள் தான் துட்டு வச்சுருந்தோமே. என்ன? அதை வை, நான் கழிக்கிறேன். இருக்கட்டும், நான் கழுவிக்கிறேன், நீ பாடு. வரமாட்டான்டா. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். பண்ணிட்டோடாய். ஐ பீஸா எடுத்துக்கோங்களா, உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். எங்களுக்கா? இல்லை எங்களுக்கு வேணாம், நாங்களே வாங்கிக்கிறோம். ஏன்டா வேணான்ற? இந்த சொக்கா எங்கே வாங்கின? ஓ, ட்ரெஸ்ஸா? சிட்டி சென்டர் மயிலாப்பூர். சிட்டி சென்டர் மயிலாப்பூர். ஏய் வாடா. கருப்பு 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 நிறத்தை வெறுத்து வெறுத்து உலகம் ஒதுக்க காக்கை காக்கை முட்டை வண்ணம் மாற்றிக்கொண்டதான். உருவம் 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 மட்டும் மனிதன் 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 இல்லை, உருவம் இல்லை, உடைகள் என்று நம்மளே பீஸா வாங்கிக்கலாம். புடிச்சு அடிச்சு புடிச்சு முதல்ல புது சொக்கா வாங்குறோம். உடைச்சு நினைச்சு 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 விரும்பி வந்தா. கருப்பு 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 நிறத்தை வெறுத்து வெறுத்து உலகம் ஒதுக்க காக்கை காக்கை முட்டை வண்ணம் மாற்றிக்கொண்டதா. உருவம் 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 மட்டும் மனிதன் 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 இல்லை, உருவம் இல்லை, உடைகள் என்று மாறி யாரு? இதுக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் இருந்தாரு. அவனா?
குடோன்ல கறி தருனதும் இல்லாம சூப்பர்வைசர்ட்டே போய் இன்னும் எங்கெல்லாம் கறி கிடைக்குன்னு கேட்டிருக்கான். அவர் விட்ட டோஸ்ல எங்க போனான்னு தெரியல. ஆனா அவன் பேரு பழரசம் இல்லையே, லெஜர்ல வேற என்னமோ போட்டிருந்துச்சு. பழரசம் பாவல நம்மளுக்கு என்ன கேட்டான். இப்ப எங்க இருப்பான்? இனிமே குடோன்ல கறி எடுக்க முடியாதுல. நம்ம லோகஸ் கிட்ட பீஸாவும் துண்டுலாம். நீண்டா ஒரு சீன் போட்டு உனக்கு சிம்பு துண்ண மாதிரி பீஸா துண்ணமா வேணாமா? ஆள் பாதி நம்மாடை பாதி என்றே தான் அடையார் சொன்னது. அவனால் தான் நம்மானம் இங்கு காத்தாடி போல் பறந்தோடுது. ஓனரை பார்த்த யார் இன்று மாற்றி வைத்தார் ருசிக்காய். 4-5 நாளா துட்டு ஒண்ணுத்தையும் காணோம். கறி எடுக்க போறீங்களா இல்லையா? இல்ல, நாங்க விளையாட போயிட்டோம். என்னது விளையாட போயிட்டீங்களா? நாளானிக்கு உங்க அப்பாவை பார்க்க போனோம். ஞாபகம் இருக்குதுல்ல? அவராண்ட சொன்னாதான் நீங்க ஒரு வழி வருவீங்க. நான் ஒன்னும் வரல. நானா பிரச்சனை உனக்கு? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நைனா. அப்பாவை வெளியே தரத்துக்கு நீயும் சம்பாதிச்சா தானே முடியும். நீ வாழ முடியும். நீ மட்டும் சும்மா துண்டு துண்டு தூன்னு இருப்ப. டேய் தொடப்பட பிஞ்சிரும். யார் என்ன பேசின்னு இருக்க? ஓவரா சவுண்ட் விடாத. லோகஸ் கிட்ட பீஸாவும் துண்டுலாம். அவன் 98 பீஸா கொடுப்பான். நீ துணுவியா? தாண்ட ஜாதி அரசியல் அறியாதவன் யார்? தானும் நாடும் ஒன்றென கண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி. அக்கா தேடினாங்களா? மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன், மகுடம் தாங்க முடியாதா? தார்தாரியர் தந்த புறவில் அமர்ந்தெழுந்த வீர சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லன் என்றும் என்னங்கடா இது? அண்ணன் மட்டையாயிட்டா இருக்கா? சரி நான் போறேன். இற ரோட்ல குடிச்சிட்டு உள்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. இந்தா எதனா வாங்கி தோணுங்க. கஸ்டமர் எப்படி நடந்தது தெரியுமா உங்களுக்கு? வாட் இஸ் திஸ் கஸ்டமர் சர்வீஸ்? அடி வாங்க போறேன். போடா. மரியாதை தெரியாத கூப்பிட்டீங்களா? மூடு எங்கனா இருக்கே? எதுக்கு? 20 ரூபாய்க்குண்ணா. நீ மத்தியானம் வீட்டுல எடுத்து போய் விட்டுறோம். போயிடலாம். ஆள் வரல, அவளோட போயிடலாம். டே
ஏண்டா நாய் வித்துலாமாடா? நாய் வேணுமா சார்? நாயெல்லாம் வைக்க மாட்டீங்களா? இதுனா புது டெக்னிக்கா? போடா. நாய் வேணுமாண்ணா? நாய் வேணுமாக்கா? ஆஹா வேணாப்பா. சொல்றதுலாம் கேட்கும். எங்க வீட்லயே நாய் இருக்குதாங்க. நாய் வேணுமா? நாய் நாய் வேணுமாண்ணா? சூப்பராக வலிக்கும், கையிலாக கொடுக்கும். எவ்வளோடா? 25,000 ரூபாய். எவ்வளோ? 25,000 ரூபாய். ஏய் போங்கடா. ப்ளீஸ்ண்ணா. ஏய் போங்கடா. சொறி பிடிச்ச நாள் எடுத்து வந்துட்டு 25,000 ரூபாய். இன்னும் 90 ரூபாய் செத்தா ட்ரெஸ் வாங்கிடலாம். எங்க வாங்குறோம்? சிட்டி சென்டர்ல. சிட்டி சென்டர், சிட்டி சென்டர். நேற்றுக்கு நீங்க 10. ஏய், இது பீஸா வாங்குவாங்களா? ஏன் ஓட்டா இருக்கு பாரு. அதெல்லாம் வாங்குவாங்க. பக்கத்துல கேட்க மாட்டேன். பீஸா திண்டியா? போடோ. புதுசுக்கு அவ்வளவுதான் இருக்கும். அதான் சொன்னேனே 200 ரூபாய் இருக்கும். இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு? ஒரு 150 ரூபா இருக்கும். துட்டடே 160, 170, 180, 190, 200, 210, 220, 230. என்னடா 230 ரூபா இருக்குதுடா. அப்போ துட்டு சேர்ந்துச்சா? சிட்டி சென்டருக்கு எப்படி போறது? எங்க? மயிலாப்பூர் 45B போனா என்னத்துக்கு? அங்க சொக்கா வாங்க போறோம். டிக்கெட் 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 எடுத்தாச்சு சார். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. டிக்கெட் டிக்கெட். எங்கடா போறீங்க? நாங்க புது துணி வாங்க போறோம். நல்லா போங்க. எந்த இடத்துக்கு போறீங்க? என்னடா? சிட்டி சென்டர். சிட்டி சென்டர் மயிலாப்பூர். 12 ரூபா கொடு.
டிக்கெட் டிக்கெட். சிட்டி சென்டர் இங்க எங்க இருக்கு? சிட்டி சென்டர் தான் நம்மள சத்தியமா உள்ள விட மாட்டாங்க. டாடி பானிபூரி. நோ நோ நோ, இட்ஸ் நாட் ஹைஜீனிக். நான் என்ன கிலோ வாங்கிட்டு மாட்டேங்கிறீங்க? டேய், இப்பதான் நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். நான் ட்ரெஸ் கேட்கவே இல்ல. வீட்ல ஃப்ரிட்ஜ்ல எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்கு, முதல்ல அதை சாப்பிடுங்க. வெயிட் பண்ணுங்க, வரேன். பானிபூரி வேணுமா? ஓகே சார், அப்படியே செஞ்சிடலாம். டேய், எப்படா வாங்கினீங்க? ட்ரெஸ் எங்கடா? He sold it. பாக்குறியா? என்னடா போட்ட? புதுன்னு போட்டுருமே. இதோ பாரு. பூத்தினி போட்டுனா எங்கன்னா வந்துருக்கீங்களா? சும்மா கச்சல் குத்துரு. வா. யோ, என்ன சத்தம் இங்க? அதே பசங்க தான் சார். பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. இந்த ஆள் தான் வீட்டு பிரச்சனை பண்றாரு.
எனக்கு. என்னது இது? கட்டுறதுக்கு. பாட கட்டுறதுக்கு சரி, மற்றதுக்கெல்லாம் துட்டு இல்லையே. நாங்க சாவு வீட்டுல துட்டு இல்லைன்றீங்க? அம்மா இதோ இருக்குதே. மரியாதையா சொல்று, என்ன தப்பு பண்ண? நான் விளையாட போலம்மா, கறி எடுக்க தான் போனோம். நிறைய கறி கச்சிச்சு, ஆசையாக இருந்துச்சா உன்கிட்ட சொல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோம். ஏ காக்கா முட்டை, என்ன மறுபடியும் பீஸா கடிக்கா? ஏய் என்னடா? நேற்று பீஸா கடையில் சம்மதி வாங்கினானுங்க. அவனுங்க நாங்க போனானுங்க. பீஸா தானதான் சீனாயிடுச்சு. எதுக்கு வச்சானுங்க? துட்டு இல்லைன்ட்டா. துட்டெல்லாம் வச்சிருந்தானுங்க, புது துணி கூட போட்டு போனானுங்க. இந்தா பாரு. என்னடா இது? பாரு. ஜோராகுதுல தம்பி, இது என்கிட்டே இருக்கட்டும், நான் போய் தரேன். அப்பா சொல்லலாம் திட்டுவாரு. ஏய், ட்ரெயின்ல ஃபுட்பால்ல போறேன் உங்க அப்பனா ஒப்பங்கிட்டே சொல்றோம். போடா. இந்த ஆளுக்கு தான் வந்து காட்டுனாரு. எதுக்கு தல இந்த செல்லு? இதை வச்சு துடு பார்க்க போறான். அட்டு மாடலு துட்டு எல்லாம் வராது. லூசு,
இதுனா இது இல்ல இந்த வீடியோ பாரு. இது அந்த பீஸா ஓனரோட காட்டணும்னு வச்சுக்கோ, மெர்சல் ஆயிடுவான். ஓ, நீ அந்த ரூட்ல வரியா? சூப்பர் சூப்பர் தல. ஆமா, அவன் கடையை காமிச்சா அவன் ஏன் மெர்சல் ஆவறான்? வா, பசங்களை அடிச்சிருக்கானா, இந்த காட்டணும்னு வச்சுக்கோ, துடு கொடுப்பான். என்ன தல சொல்ற? அடிச்சா துட்டு கொடுப்பாங்களா? நம்மள ஏரியால எத்தனை பேர் பிறந்துக்கிறானுங்க, எவனா துட்டு கொடுத்தானா? என்ன இது சார்? ஏரியா பசங்களை போட்டு அச்சிருக்கிறீங்க, வெளில தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், சேனல்லாம் வேற சொல்றோம்னு சொல்லிடுமே. அதான் போன்லயே சொல்லிட்டியே, இப்போ என்ன வேணும்? நான் என்ன சார் சொல்றது, நீங்களா பார்த்து ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சொல்றேன். சரி சார். சார் இது கார்டு, நீங்க முடிவு பண்ணிட்டு கூப்பிடுங்க சார், நாங்க வெயிட் பண்றோம். வச்சுட்டு போ. வரேன் சார். வெயிட் சார். என்ன தல, இவனும் ஒட்டகமும் பேஸ் டு பேஸ் பேசுவானு போகுது, அவ்வளவு ஹைட்டா இருக்கான். அவன் ஹைட்டு, நம்ம தான் வெயிட்டு. அவன் குடுமே நம்ம கையில. இந்த மேட்டர் குமார் கிட்ட கொடுத்து துட்டு பார்த்தானே, அவனாண்ட குத்தா அவன் சன் டிவில போட்டுப்பான். அவனுங்க எவ்வளவு குத்தாலும் இவன் வெறும் 1000 ரூபாய் தான் நமக்கு கொடுப்பான். இதே இவனுங்கிட்ட குத்தான்னு வச்சுக்கோயேன், குறைஞ்சது 5000 ரூபாய் கிடைக்கும். ஆளுக்கு 2500 ரூபாய். என்ன சொல்ற? 5000 ஓவர் என்ன, ஒரு 3000 ரூபாய் பேசல. ஏய், பெருசா ஆசைப்பட்டதானே தம் துண்டாவது கிடைக்கும். கர்ணா வேற வட்டி பைசா கேட்டான் தல. நீ டிலே பண்ணாம உடனே அவனுக்கு போன போடு. நானா? அந்த இடியட்ஸ் கூட நான் பேச மாட்டேன். இடியட்ஸா? இவ்வளவு தெளிவா டிவிடி போட்டிருக்கா? அவன் சாதாரண எல்லாம் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி சின்ன விஷயமும் கிடையாது. வீடியோல சூப்பர்வைசர் மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல, நம்ம கடையே அப்பட்டமா தெரியுது. நாளைக்கே ஹியூமன் ரைட்ஸ், இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்லம் சில்ட்ரன், அது இதுன்னு லா பாயிண்ட புடிச்சா நம்ம எல்லா பிரான்ச்சையும் பூட்டி சீல் வச்சிருவாங்க. அதோட முடியாது, இப்படி ஒரு சூப்பர்வைசர் வேலைக்கு வச்சேன்னு தெரிஞ்சா உன்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. டேய், சிரிக்காமையாவது பேசுடா. நீ யார் சைடு? யார் சைடா அவன் சைடா? உன் கட்சி தான்ப்பா, கட்சியெல்லாம் மாற மாட்டேன் சார். லாஸ்ட் இயர் இப்படிதான் யூபியில் ஒரு சின்ன பொண்ணு கடையில் ஸ்வீட்டு திருடிட்டான்னு போலீஸ்கார அவளை போட்டு கொஞ்சம் அடிச்சுட்டா. அதை ஒருத்தன் வீடியோ எடுத்து அந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு சார். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம இந்த விவகாரத்தை அவ்வளோ ரைட்டாக எடுத்துக்கூடாது சார். அந்த ஏரியா எம்எல்ஏட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன? யோ, அவன் இவனை விட பெரிய ஃப்ராடியா? முக்கினதுக்கெல்லாம் கமிஷன் கேட்பான். இந்த மாதிரி விஷயத்த நம்ம தான் டீல் பண்ணோம். ஹலோ, யாரு? நான் பீஸா ஸ்பாட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சப்பா மேட்ரு, இதை வச்சு ஓவராலாம் எதிர்பார்க்க கூடாது, புரியுதா? சார், கரெக்டான அமௌண்ட்டை நீங்க குத்துறா நாங்க ஏன் சார் அதிகமா எதிர்பார்க்க போறோம்? ஒரே ரேட்டு தான், 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், அத்தோட முடிச்சுக்கோ. 2000 போதும். என்ன சொல்ற? ஹலோ. சரி சார், இவ்வளவு சொல்றீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வரும்போது சோர்ஸ் வீடியோ கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போ. யூ ஆர் வெரி லக்கி, ஒத்துக்கிட்டான். என்ன தல சொல்றான்? என்ன கேட்ட? 5000 ரூபாய் கொடுப்பானா தானே? எவ்வளவு தரான்னு தெரியுமா? எவ்வளவு? 6000 ரூபாய். 6000 ரூபாவா? தல டக்கர் தல, உனக்கு பாடிலாம் மூல தல. பைசா பெறாத பசங்க மேட்டரை வச்சு துட்டு பார்த்த பத்தியா? சோக்கு தல, உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
இவன் இன்னைக்கு மூத்திரமே போலமா? பெரிய மனுஷனாயிட்டா. ரொட்டு மேல கடையான் கடையில வடையான் வெள்ளக்காராயா சுட்டுச்சா புள்ள நரி வடைய காக்கா கிட்ட வைத்துச்சா கல்ல உள்ள சில்லறைய சேர்த்துச்சா வடை சுட்டாயாவுக்கு பாத்திடா கடை போட்ட நரிக்கு மீதிடா காக்காவுக்கு என்னாச்சு பேதிடா தா 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 தா. இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையாம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? சாரி சார், லேட் ஆயிடுச்சு. குடு சோர்ஸ் வீடியோவை. துட்டு குத்துட்டு வாங்கிக்கோங்க சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ் சார். தம்பி சொல்லுங்க சார். சம்பாதிக்க திறமை மட்டும் இருந்தா பத்தாது. சரி, அதை அனுபவிக்க உயிரோடவும் இருக்கணும். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. இல்லை சார், நம்ம டீலிங்லாம் டீசெண்டாக இருக்கும். வரேன் சார், வரேன் சார். வேற காப்பி எதுவும் வச்சிருக்கியா? இல்லை சார், எல்லாத்தையும் குத்துறேன். தாத்தா மேல சத்தியமா. சென்னை சைதாப்பேட்டையை வரேன் சார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது பீட்சா ஸ்பாட். இங்கு பணிபுரியும் ஊழியர் ஒருவர் இந்த கடைக்கு வந்த இரு சிறுவர்களை கடைவாசலில் வைத்து கடுமையாக தாக்கியுள்ளார். அந்த சம்பவத்தை அப்பகுதியைச் சேர்ந்த நமது செய்தியாளர் சேகரித்து அருமையாக படம் பிடித்து கொண்டு வந்துள்ளார். காண்போரை திடுக்கிட வைக்கும் அக்காட்சியை இப்போது காணலாம். சொல்றா. தல கலாஸ்டன்ல என்னடா பண்ண? பெரிய பீஸா கடை வச்சிருக்கானா நீட்டுக்கால. வெறும் 6000 ரூபாய் தான் கொடுக்குறேன்றான் டோமரு. சன் டிவி குமார் கையில 7000 ரூபாய் வச்சுட்டான். நேத்து நியூஸ்ல வந்துட்டு இருக்கும் பாரு. தல சரக்கு எந்து சைடிஸ் உண்டு. ஐ அம் வெயிட்டிங். அவசரம் 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 அவசரம். உடனே அவுத்துக்கணுமா உனக்கு? ஏன் தலை அடிக்கிற? உன் துட்டு தான் என்கிட்ட இருக்குல்ல. 7000 ரூபாய் வித்துட்டு அவன் எவ்வளவு தரேன்னு சொன்னா தெரியுமா? எவ்வளவு தலை? 1 லட்சம் ரூபாய். மொத்தமா போச்சா? 1 லட்சமா? ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? என்ன தல பெரிஸ்டானுங்க சப்பா நினைச்சான்ல. என்ன பண்ற பாரு அவனுங்கள. நம்ம நிறைய சம்பாதிக்கண்டா. அம்மா என்ன சொல்லிச்சு? துட்டு சத்தா அப்பா வீட்டுன்னு வந்துடலாம். பலாசுக்கும் தரலாம்டா. அவ தடவை வந்த போய் காசு கொடுத்து செட்டில் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீதான் பெரிய பிரஸ்டீஜ் குக்கர் மாதிரி பேசிட்டு இருந்த. சேனல்ல விசாரிச்சேன், சும்மா நியூஸ் ஃபில்லிங்காக போட்டுட்டாங்க. சான்ஸே இல்ல. சேனல்ல என்ன சும்மாவா? பசங்க சரியா தெரியாதனால கண்டுக்காம விட்டுருக்காங்க. கண்டுபிடிச்சாங்க ஊதி தள்ளிடுவாங்க. சார், டிபார்ட்மெண்ட் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா என்ன? எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அவன் பணத்தை தான் எதிர்பார்க்கறான். 10 கொடுத்தா 20 கேக்குறான், 20 கொடுத்தா 40 கேக்குறான். பணத்தை பாக்குற நேரமா இது. கடை லைசன்ஸை கேன்சல் பண்ணி தொலைக்க போறானுங்க. ஏய் எந்திரி.
கொஞ்ச நேரம் வெளியே போய் நில்லு. ஸ்கூல் ஃப்ரெண்டு சும்மா டென்ஷன்ல இருக்கான். என்ட்ரிக்கு வந்துருக்கீங்களா? ஆமா சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். இன்னைக்கு காலை நியூஸ் பார்த்தேன். அந்த பசங்க வீடு எனக்கு தெரியும் சார். அங்க நான் போயிருக்கேன். நீ எதுக்காக அங்க போன? டெலிவரி போகும்போது வழி மாறி போயிட்டேன் சார். நீ என்ன பண்ணு, அந்த பசங்களை போய் கூட்டு வா. சரி சார். ஓ இடியட், கூட போ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதிகாரம் வேற. ஏய், யாருக்கும் தெரியாம கூட்டு வரணும். சரிங்க சார். அது எப்படி தலைவரே சும்மா விட முடியும்? நம்ம ஏரியா பசங்க மேல கை வச்சுக்கிறானுங்க. நான் கேட்க போன என்ன வேற ஆள் வச்சு வச்சிட்டானுங்க. நீ நியாயம் கேட்க போனியா? ஆமா தலைவரே, நியாயம் கேட்க தனியா போனாரு. பிரிச்சுட்டானுங்க. முதல்ல வேற மஞ்சா பத்து போட்டிருக்காரு பாருங்களேன். காமி தலை. ஏசப்பா. நம்ம ஊர் பொம்பளைங்களை ஒன்னா சேரு. சரி தலைவரே, போராட்டம் நடத்திடலாம். இது போதும் தலைவரே. நீங்க வந்தீங்கன்னா மட்டும் போதும். எல்லா டிவி டேஸுங்க சொல்லி பெருசா போடுறேன் தலைவரே. வரேன் தலைவரே. வரணா. என்ன தலைவரே, இவன் ஒரு ஆள், நீ இவனை போய் பெரிய ஆளை கூட்டுக்கிறீங்க? டேய், யாருன்னா பிரச்சனை பண்ணாதான் நம்ம போய் சால்வ் பண்ண முடியும்டா. எம்எல்ஏ கிட்ட ஒரு வார்த்தை பேசி பார்த்தான்னு. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். தலைவரே போன். அந்த பீஸா கடைக்காரனா? ஆமா தலைவரே. வணங்க சார், எப்படி இருக்கீங்க? கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டேன் சார். பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே வந்திருக்கலாம். அது என்னன்னா, சரி விடுங்க. இதை இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும், இல்லனா எல்லாத்தையும் நோண்டிடுவாங்க. அப்படி எல்லாம் விட்டுருமா சார்? எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உங்களுக்கு சாதகமாவே முடிச்சிடுறேன். இந்த முறை கிள்ளி கொடுக்காதீங்க சார், கொஞ்சம் அள்ளி கொடுங்க. சென்னை மாநகரில் தன் பல்வேறு கிளைகளை கொண்ட நிறுவனம் பீட்சா ஸ்பாட். இந்நிறுவனத்தின் ஊழியர் பீட்சா வாங்க வந்த சிறுவர்களை அடித்து விரட்டிய செல்போன் பதிவு சமீபத்தில் வெளியாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து இச்சம்பவம் இணையதளங்களில் பரபரப்பான விவாதத்திற்கு உள்ளாகி வருகிறது. சிறுவர்கள் பீட்சா வாங்க போதிய பணம் வைத்திருந்ததாகவும் அவர்கள் அருகாமை குப்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்ததே தாக்கப்பட்டதற்கான காரணம் என்றும் ஆதாரப்பூர்வமாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சரசு, நாளைக்கு ஒரு போராட்டம் இது வரியா? கொஞ்ச நேரம் தான். 100 ரூபாயும் பிரியாணியும் கொடுப்பாங்க. வீட்டுல வேலை இருக்குது. என்னத்துக்கு? எவனோ நம்ம ஏரியா சின்ன பசங்களை போட்டு அடிச்சிட்டானாமா. நம்ம ஏரியா பசங்களையா? இதுங்க கையை கால வச்சுட்டு கம்முன்னு இருந்துக்காதுங்க. நீயே? ஆமா, அவ இன்னைக்கு இதுக்கெல்லாம் வந்துக்கிறா. நீ போ, முடிஞ்ச நான் வரேன். சரிம்மா, முன்னாடியே சொல்லு. நாம் அதிகம் கவனிக்காமல் கடந்து செல்லும் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 400 குடும்பங்கள் வசிக்கின்றன. 600க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் நிரந்தர வருமானத்திற்கு வழியற்ற தங்கள் பெற்றோர்களுடன் வாழ்ந்து வருகிறார்கள். நவீன உலகத்தின் அடையாளமாகிவிட்ட உணவுப் பொருளை ருசித்து பார்க்க முயன்று தாக்குதலுக்குள்ளான சிறுவனும் இவர்களில் ஒருவனே. இதுபோல் இன்னும் எத்தனையோ கனவுகள் இந்த 5 ஏக்கர் பரப்பில் புதையுண்டு தவிக்கின்றன. புதிய தலைமுறை செய்திகளுக்காக சைதாப்பேட்டையில் இருந்து ஒலிப்பதிவாளர் கணபதியுடன் காயத்ரி. என்னடா அந்த நைனா உங்களை தேன்ல சுத்தி நிக்கிறான்? எதுக்கு? பீஸா கல்ல உங்களை போட்டு அடிச்சிட்டாங்களா? டிவில எல்லாம் வந்துச்சான். என்னாச்சு? ஏய், இரு மெர்சிலடா போறானுங்க. தம்மா தூண்டாந்துன்னு நான் வேலை பண்ணுதுங்க. தோ நைனாக்கு ஃபோன் பண்றேன். டேய், இது ஒரு லூசே. எப்பதான் அந்த நைனா பைக்கத்தை விட போதோ? என் போன் எங்க? நம்ம எப்படி டிவில வந்தோம்? தெரியலடா. டேய், நில்லுங்கடா. துட்டு வாங்கிட்டு போங்கடா. போயிட்டானுங்களா? டைம்
போயிட்டே இருக்கு, சீக்கிரமா போ. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கண்டிப்பா பசங்களை தூக்கிடலாம். இப்படின்னு தெரிஞ்சுதான் கார்லயா வந்திருக்கலாம். கொஞ்சம் பேசாம வாங்க சார். வியான்ட்டு பைக்கே போவாதான். நம்மள எப்படா வீடியோ எடுத்தாங்க? என்ன அதுங்காட்டி வந்துட்ட? மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, லீவ் விட்டானுங்க. என்னங்கடா அது அதிசயமா இருக்குது? டிவி பார்க்காம உட்காந்து இருக்கீங்க? மா என்னடா? ஒண்ணு இல்லையா? எனக்கு இன்னமும் சரியா பல்ல. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன் சார். வரேன் சார். ஓகே. தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க. மற்றவங்க கையில பசங்க கிடைச்சாதான் பிரச்சனை. ஏன் கிட்ட விட நான் பாத்துக்கிறேன். நீங்க தாங்கிறியா? உனக்கு கம்பெனியில போயிருந்த நாளைக்கு நடக்கிற போராட்டத்துல நீ தான் முன்னாடி நிக்கணும். நானா? எதுக்கு? எதுக்கா? டிவி பாத்தியா இல்லையா? காலையில அதுல உன் பிள்ளைங்களை தானே காட்டுனுக்குறாங்க. ஏன் பிள்ளைங்களையா? அப்போ பீஸா கடைக்காரன் உன் பிள்ளைங்களை வச்ச விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா? என்னது அஷ்டானுங்களா? தோப்பாடுறா, வீட்டுல ஒண்ணுத்துக்கு 2 டிவி வச்சுக்கல, பார்க்க மாட்டியா? உன் பிள்ளைங்களை அடிச்சதுக்கு தான். பசங்க எங்க? இங்கதான் இருந்தானுங்க, காணோம். தப்பாவே நினைச்சேன், இது அவனுங்க வேலைதான். என்ன சொல்ற? எவனுங்க வேலை? இல்ல நீ பெஜாராவாத, நம்ம கையில டிவி கட்சி எல்லாமே இருக்குது, நான் பாத்துக்கிறேன். வாடா. ராஜி, என் பிள்ளைங்கள பார்த்த? இப்படிதான் போனானுவோ. டேய், எங்கடா அவனுங்க? தெரியலையே. இது சம்பந்தமா என்னோட கண்டனத்தை இங்க நான் பதிவு செய்யறேன். யார் பொறுப்பு? ஏழை பணக்கார இந்த பாகுபாடு நம்ம எப்போ தீரும்? இது ஏழை பணக்காரங்க விஷயமே இல்ல. நம்ம நண்பர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. நம்ம ஒவ்வொருவரும் ஆழமா யோசிக்க வேண்டிய தருணம் அது. அந்த பசங்க ஒன்னும் பணம் இல்லாம அங்க போல. சார் ஒரு நிமிஷம் சார், இந்த காட்சியை ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார். இத பாக்கையில என்னுடைய ரத்தம் கொதிக்குதுங்க. நெஞ்சு பொறுக்கிறது இல்லைன்னு சொன்ன அந்த பாரதியாருடைய வரிகள் தான் ஞாபகம் வருது. குப்பத்து பசங்க ஏன்னு சொல்றீங்க? நம்ம குடும்பத்து பசங்கன்னு சொல்லுங்க. இது மாதிரி உணர்ச்சிகளை தூண்டுறதை விட உலகமயமாக்கல் விரைவு வரும் இந்த சூழ்நிலையில நம்ம எல்லோருக்கும் பொறுப்புன்னு தோணுது. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏழை சார் பணக்கார ஒரு நிமிஷம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சூடான விவாதம் தொடரும். வணக்கம் சார், நாங்க புதிய தலைமுறை சேனல்ல இருந்து பேசுறோம். மிஸ்டர் சிவசிதம்பரம் சார் கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். அவரோட என் பிள்ளைங்கள பார்த்த? இங்கதான் வந்தானுங்க, இருங்கடான்றதுக்குள்ள ஓட்டானுங்க. தம்மா துண்டு பிள்ளைங்களை போட்டு எப்படி அச்சுக்கிறானுங்க? ரொம்ப அஷ்டானுங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏமா தலைவர் ஒன்று வர சொன்னாரு.
எல்லாம் எனக்கு தெரியுமா. உன் பிள்ளைங்க, உன் புருஷன், நான் வைக்கல்ட்ட சொல்லிட்டேன். அவனும் கிடக்குறானுங்க, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சின்ன பசங்க தானம்மா, இங்கதான் எங்கன்னா சுத்திட்டு இருப்பானுங்க, வந்துருவானுங்க. டீ காஃபி எதுனா சாப்பிடுறியா? வேணாம் தலைவர். டேய் வேணாவா? வேணாம். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்றாங்க. இந்த வருமா, உன்னையும் புள்ளையும் அழ வச்சவன சும்மா விட மாட்டேன். ஆனா உன் புள்ளைங்க கட்சவன என் கிட்ட இட்டான் பண்ணும். Shocking footage from Saidabad. Inquiry taken up on a war footing. Commissioner informs of taking the necessary swift action at the earliest. அடி வாங்கின 2 பசங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ கையில காசு இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா காசை கையில கொண்டு போய் அந்த பசங்களை பீஸா விற்கும் பண்ணாட, உனக்கு எதுக்கு பொன்னாட? பீஸா முதலாளி ஒலிக ஏ புதர் பைய தப்பு, நடுலி வரணும். இப்ப நீ என்ன பண்ற, ஒரு 10 பேரை ரெடி பண்ணிக்கிற. தனி பண்ற கல்ட்டால அவன் கடையை மூட்டு ஓடிடணும். அதெல்லாம் கதி கழிப்பலாம் உடுப்பா. இத்தனை பேர் இருக்குமே சும்மாவா? வண்டிக்கு வாங்கிக்கிறோம். என்ன இது ஆரம்பிக்கல, போலீஸ் வருது. இரு சார் வணக்கம் சார். கரெக்டா வந்துட்டீங்க சார். நீதான் அந்த பசங்களோட அம்மாவா? ஆமா சார், இவங்க தான் அந்த பசங்களோட அம்மா. இதோ இதான் காக்கா முட்டை வீடு. ஆமா, அந்த பசங்க பேர் என்னடா? பசங்க எங்க? தெரியல சார், நேத்துல இருந்து பசங்களை காணோம். எல்லாம் ஏன் தப்பு தான். உனங்க கேட்டப்பவே அந்த பீஸா வாங்கி குத்துருணும். அந்த கடைக்காரன் மட்டும் என் கையில கச்சான், செவுடு திரும்பிடும். என்னம்மா, நான் இருக்கும்போது எப்படி பேசுற? என்ன சார், இல்லாதவங்க வீட்டு முன்னாடி கடையை போட்டு ஊசி பேத்தீங்க. சரி, இப்ப எங்க போய் தேடுறது? எப்படி? ஏய், கமலக்கறி சாப்பிட்டுருக்கீங்களாடா? இல்ல. நல்லா இருக்குண்டா. தோலை உரிச்சு அப்படியே நெருப்புல வாட்டி உப்பு காரம் மட்டும் சேர்த்தமுன்னு வையே, அப்படி இருக்கும். ஐயா சும்மா சொல்லாத, இதுக்கு முன்னாடி துணுக்குறியா என்ன? இல்ல, இது திங்கலாம்னு ஒரு ஐடியா. பீஸாக்களை அடி வாங்கினாங்கல்ல அந்த பசங்களை பார்த்தா சொல்லாத. இந்த இருக்காங்க சார், அந்த பசங்க இங்க தான் சார் இருக்கானுங்க. நில்லுங்கடா. டேய் அம்மாடா. எங்கடா போயிருந்தீங்க? நாங்க பீஸா தின்னு போனோமா, எல்லாம் அங்கேயே தேடினாங்களா, நாங்க போயிட்டோம். இதாம்மா என் ஃப்ரெண்டு பாயாசம்.
சரிம்மா வாங்க போலாம். பரவாயில்ல சார், நாங்க போய்க்கிறோம். ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கு, வா. பசங்க கிடைச்சிட்டாங்க சார், என் கூட தான் இருக்காங்க. ஓகே சார். திரும்பிய சிந்து வரா போலடா. நல்லா இருக்கீங்களா? இதுக்குதான் ராகு காலத்துல கடை ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்றது. பீஸா கொண்டு வாங்க. எங்க கிட்ட துட்டு இல்லையே. பணம்லாம் இல்ல தம்பி, எப்பப்போ நீ இங்க வந்தாலும் உனக்கு பீஸா ஃப்ரீ. நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க. நீ எடுத்து ஊட்டி விடுப்பா. இங்க வராதுலப்பா, வல்தானே? அதெல்லாம் வரா சார். இது செய்தி அல்ல, சாதனை. என் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. வணக்கம் சார். நான் தான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன். இது வேற கொஸ்டின் சார். பீஸா ஷாப்ல பசங்களை அடிச்சாங்கல்ல, அதை நீங்க ஓபன் பண்ணதுனால தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சுன்னு சொல்றாங்க. எங்கடா அதை கேட்கலையே நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்லை, பட் நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா ஐ எம் வெரி சாரி. நடந்த சம்பவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சார், இப்ப இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க பிசினஸ் தக்க வச்சுக்கிறதுக்கான யுக்தி தானே? கண்டிப்பா இல்ல. பணக்காரங்க ஏழைங்க இந்த மாதிரி வேறுபாடுகள்லாம் எனக்கு கிடையாது. எல்லாருக்கும் பீட்சா போய் சேரணும் தான் இந்த பிரான்ச்சே ஓபன் பண்ணோம். இப்போ கூட 45 ரூபீஸ்க்கு நாங்க பீஸா தயார் பண்ண போறோம். சார், அந்த சின்ன பசங்களை அடிச்ச உங்க ஸ்டாஃப் மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? அவரை வேலையை விட்டு தூக்கியாச்சு. கரெக்டா சொல்லி அந்த வீடு தானா? இந்த வீடு தான் சார். நிச்சயமா தெரியும். யார் எங்கானா? எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாங்க. உட்காருங்க, வெயிட் பண்ணலாம். வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு 1.5 நாள். ஏன் சார் கவலைப்படுறீங்க?
பசங்களோட போறோம், ப்ரமோஷன் வாங்குறோம். கடந்த சில தினங்களாக சர்ச்சையாக வளர்ந்து வரும் விவகாரத்தை சாமர்த்தியமாக தவிர்த்து வரும் திரு சிவ சிதம்பரம் இதன் மூலம் தன்னை ஒரு சமூக மனிதனாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டியுள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக என்னப்பா போராட்டம் கீரட்டம் ஒன்னையும் காணா? என்ன போராட்டம்? துட்டா கொடுப்பா ஃபர்ஸ்ட். என்னது இது 2 பேரும் பேசவே மாட்டேங்கிறீங்க? பாருடிய என்னத்தல மறுபடியும் பல்பா? டேய் உனக்கு பீஸா பிடிச்சிருக்கா? ஐயா நல்லாவே இல்லைல்ல, கொன்னு இருக்கு. இதுக்கு ஆசிட தோசை நல்லா இருந்துச்சு. இது எப்படா தின்னு முடிகிறது? எதை நினைத்தோம் அதை அடைந்தோம், அடைந்த பின்னே உண்மையை நாம் உணர்ந்தோம். எதை நினைத்தோம் அதை அடைந்தோம், அடைந்த பின்னே உண்மையை நாம் உணர்ந்தோம். ஆசைக்குத்தான் அளவுகள் இல்லையே, அதை தொடர்ந்தால் வாழ்க்கை தொல்லையே. ஆசைத்தான் வென்றவன் இல்லையே, அதை இன்றுதான் உணர்ந்ததன் பிள்ளையே. புது புது ஏக்கம் அழைத்திடும், தினம் தினம் தூக்கம் கெடுத்திடும். மனதினை திறந்து வைக்கையில் இருப்பதை நெஞ்சம் ரசித்திடும். எதை நினைத்தோம் அதை அடைந்தோம், அடைந்த பின்னே உண்மை நாம் உணர்ந்தோம். ஆசையிலேறி மேகத்தில் போனோம், கோயில் முட்டை மேலே காக்கைகளானோம். புல்நுனி மீதே தூங்கிடும் பனையை ரசித்தால் மின்னலின் ஒளியின் மீது கொண்ட மயக்கம் விலகிடுமே. கிடைத்ததை எண்ணி வாழ்ந்திடும் வாழ்வை ரசித்தால் ஜன்னலின் கதவை தீண்டி புதிய வெளிச்சம் வீசிடுமே. எதை நினைத்தோம் அதை அடைந்தோம், அடைந்த பின்னே ஆசைக்குத்தான் அளவுகள் இல்லை, அதை தொடர்ந்தால் வாழ்க்கை தொல்லையே. ஆசைக்குத்தான் அளவுகள் இல்லை, அதை தொடர்ந்தால்